ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் கேலக்ஸி ஸ்டார். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ட்டான ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். ஸ்பைசஸ் நான் ரொம்ப சேர்க்கல, கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷை வாஷ் பண்ணி ஒரு பவுலில் வச்சுக்கிட்டோம். ஃபர்ஸ்ட்டு சில்லி பவுட்ரு, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சில்லி பவுட்ரு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டர்மரிக் பவுடர் சும்மா ஒரு பிஞ்ச் தான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஜீரகத்தூளும் ஒரு பிஞ்ச் தான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் பெப்பர் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் பார்த்துங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் உங்கள் குவான்டிட்டி பொறுத்து நீங்கள் எவ்வளோ சேர்க்கணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு சால்ட்டு சேர்த்துருக்கேன். சால்ட்டு உங்களுக்கு எப்படி இதுவோ அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு லெமன் நான் 1.5 லெமன் கிட்ட நான் பிழிஞ்சு விட்டுருக்கேன். 1 லெமன் கிட்ட பிழிஞ்சு விட்டு நல்லா மேக்னேட் பண்ணி நல்லா வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. நல்லா நல்லா எல்லா மசாலாஸ் எல்லாமே கோட் பண்ணி ஃப்ரீசரில் 1 hour கிட்ட ஃப்ரீசரில் நான் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஃபிஷ்ஷை இப்போ நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃபிஷ்ஷு. இங்கே பாருங்கள், நல்லா ஃப்ரை பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு மீனான வைக்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ஒரு பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஜீரகம், கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெங்காயம் நான் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு வெங்காயம் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் பச்சை மிளகாவும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தக்காளி நான் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி நல்லா ஃபுல்லாக குக் ஆனதுக்கப்புறம் கத்திரிக்காய் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா குக் ஆகிட்டு சால்ட்டு போட்டால் நல்லா சீக்கிரமாக குக் ஆகிரும். அதுக்கப்புறம் சாம்பார் தூள் போட்டால் அந்த நாணம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் சாம்பார் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. எங்கள் வீட்டில் நல்லா ஸ்பைசஸ் நிறையா சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிறைய மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட்டு போட்டிருக்கேன். அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும், பார்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு மேலே கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்ச புளி அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தேங்காயும் மீனையும் போட்டு அங்கே பாருங்கள், தேங்காய் ப்ளஸ் மீன் அது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா கொதி வரணும். ஃபுல்லாக கொதித்ததுக்கப்புறம் மீனானம் ரெடி. தேங்காய் பால் ரைஸ் ப்ளஸ் மீனானம். அடுத்தது ஃபிஷ் ஃப்ரை. ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டுக்கு பூனை வந்துருச்சு. பாய்.